இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் வரைக்குமே வந்து இது எதை நோக்கி போக போகுது, எந்த கேரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டராக தான் தெரியற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது நம்ம ஃபீல் பண்ணோம். பட் ஒன்ஸ் இதுதான் கான்ஃப்ளிக்ட், இது நோக்கி தான் படம் போக போகுது அப்படிங்கிறது ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சது. பட் அகைன் திரும்பவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா மேம்போக்கா வந்து இந்த படம் ஸ்லோவாக போகுது அப்படின்னுலாம் சொல்லல. எஸ், படம் ஸ்லோவாக தான் போகுது. பட் அது வந்து எல்லா இடங்களையும் பிரச்சனையா இல்லை. ஒரு சில சீக்வன்சஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல மாதவன் நயன்தாரா சீக்வன்ஸ் ஒன்று வருது, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சீன் அவ்வளோ டெப்த்தாகவும் இன்டென்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறனால அந்த சீனை நம்ம அப்படி பார்க்கறதுக்கு என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே இன்டென்சிட்டி எல்லா சீன்லையுமே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குது. அதனால நிறைய காட்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வருது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்போட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அதை நோக்கி தான் போகவுமே செய்யுது. இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்குள்ளே ஏகப்பட்ட டென்ஷனான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறப்போ இது மேட்ச்க்கு நடுவில் இவ்வளவு நடக்குது அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலாக கிரிக்கெட் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அது இந்தியா பாகிஸ்தானை வந்து அப்படி ஒரு பயங்கர வெறித்தனமான விஷயமா குளோரிஃபை பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள் எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. ஒரு கிரிக்கெட்லேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. கிரிக்கெட் யாரோட கேமாக இருக்குது, நம்மளாம் ஏன் கிரிக்கெட் விளையாடவே முடியல, அதை சுற்றி இவ்வளோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அதை குளோரிஃபை பண்ணி காட்டப்படக்கூடிய காட்சிகள் வந்து எனக்கு பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை. மேபி நீங்கள் கிரிக்கெட் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த சீன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.